ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம ஐடிசி என்ன தாங்க ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்த ஐடிசி இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. போன வீக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ ரேஞ்சில் இருந்துச்சு. நமக்கு இப்போது 435 இருந்துச்சு. இன்றைக்கி 460 ரேஞ்சில் போயிட்டுருக்குங்க. இதோட காரணம் என்ன அப்படின்னா நம்ம அப்கமிங் பட்ஜெட்டில் கண்டிப்பாக எஃப்எம்சிசிக்கான கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஐடிசியோட ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பூம் லெவலில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போது அரௌண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6% உங்களுக்கு ஏறி இருக்குங்க. உங்களுக்கு இது ஐடிசியோடது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐடிசி வரும் எஃப்எம்சி மட்டும் பண்ணுறது இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, பேப்பர்ஸு, அப்புறம் வேறு சிகரெட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. சிகரெட்ஸ் வந்து அவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருந்தால் கூட அப்கமிங் இயரில் அதோட டெப்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி கன்சூமர் ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெஸ்ட் லாபம் கிடைக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்போ பில்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு ஜாயின் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாயின் மந்த் எப்படின்னா 12th ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஆவரேஜ் பண்ணதுக்காக பண்ணலைங்க. கிட்டத்தட்ட நம்மளும் ஹை ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் இடையில பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 423, 405, 403 அந்த ரேஞ்சில் நம்ம கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டு இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேர் எடுத்துருந்தோங்க. அதில் நமக்கு ஒரு பெட்டர் ஷேர் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐடிசியை பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு எஃப்டியில் நம்ம அமௌண்ட் போடுற மாதிரி தாங்க. கண்டிப்பாக இயர்லி ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 3% நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் போன இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரியும் உங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. 5 ரிட்டர்ன் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு 66% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நமக்கு நான் ஒரு செபி அட்வைஸர் கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் மொமெண்ட் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூன் மந்த் நல்லா டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 7 ரூபா நமக்கு டிவிடெண்ட் கிடச்சிருந்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 40 ஷேர் ஹோல்டு பண்ணியிருந்தோம். கம்பல்சரி உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. அது இல்லாமல் இந்த ஹோட்டல் டிமர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு ஹோட்டல் ஷேருக்கு செப்பரேட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஷேர்ஸ் வாங்குங்க, பெனிஃபிட் பண்ணுங்கள். எப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்பென்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ரூபீஸ்க்கு உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஐடிசின்னு சொல்லிட்டு பிரகாஷ் மார்க்கெட் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும்.